கண்டனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா. வேல் வேல் வெற்றி வேல், வேல் வேல் வெற்றி வேல், அரோகரா அரோகரா கரகர அரோகரா. என்னாச்சு? அப்பா மெதுவா மெதுவா வலிக்க போகுது. ரொம்ப கொடுமையான வேண்டுதலா இருக்கே. ஐயோ எரியுதாட்டு இருக்குது பாவம். என்னடா அம்பு போட்டு வந்து செட்டில் ஆயிட்டாங்க பேசாம. சாமி சிலைய தள்ளிடாம. ஏண்டா முருகன் 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 ஆலயத்துல பெருமாள் பள்ளி ஒன்று இருக்காரே. எந்திரிங்க எந்திரிங்க. எந்த குறை இருக்காது, எந்த பிரச்சனையும் இருக்காது. நல்லா இருப்பேன். வேண்டுதல் நல்ல என்ன வேண்டுதலோ பாவம் வாயை கிழிச்சுக்கிட்டு குத்தி இருக்காரு. முருகப்பெருமான் சச்சுருவா நின்று செய்வாருன்னு. ஓஹோ சரி, முதல்ல பகவான் ஆலயத்தை மறைக்காம அப்படி தள்ளி நின்று பேசுவோம். என்ன பண்றாரு அவர்? என்ன உன்கிட்ட அலோவா சொல்லுவாரு? அவர்கிட்ட போய் முருகா முருகான்னு கேட்டிருக்க. வாடா இங்க வாடா. அவன் குறைய சொல்லின்னு இருக்காடா. சொல்லு சொல்லு சொல்லு. எம்பெருமான் உனக்கு எந்த குறையும் வராம காப்பாத்து வர்றான். என்ன என்னைய காமிக்கிறாரு? ஒண்ணும் கிடையாது. அவங்க வீட்டுக்காரர் வெளிநாடு போயிட்டான். கல்யாணம் பண்ண வெளிநாடு போயிட்டான். முருகன் கிட்ட இதெல்லாம் சொல்லிடுமா? இல்ல, இவாளை வச்சு அவருக்கு மூடு வந்துட போகுது. இவனையும் வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிரு, நான் கொஞ்ச நாள் மெயின்டைன் பண்றேன்னு கேட்கிறான். அவன் என்ன கேட்கிறான்னு புரியுறதா? அது புரிய மாட்டேன்றது நோக்கம். பகவானே பகவான். பகவானுக்கு அலங்காரம் எப்படா? சூப்பரா? சூப்பர் சொல்றது எப்படி? ஒன்றரை கோடி ரூபாய் செலவு. வைர கிரீடத்திற்குடா. வைரமா? ஆமா, கையில புடிச்சிட்டு இருக்காளே. என்ன வேலை நினைச்சிட்டு இருக்க? தலைக்கு பேரிச்சம்பளமா? தங்க வேல்றி. தங்க வேலை அந்த தங்க வேல் இல்லடா, தங்கத்துல செஞ்ச வேல். எவனும் கலாணி பேர கலாணி விடுவாங்கன்னு நான் தான் வெள்ளை பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கேன். கோயிலுக்குள்ள இருக்கல யாரு? பகவானே, என்ன குடுமைய பிச்சிட்டீங்க? என்ன பண்றேன்னு எனக்கே புரியல. அதேதான் ஏன் வந்து 2 நாள் ஆன மாதிரி இருக்கு. காயா உடைக்கி என்ன பண்றது? மாமா பார்த்து என்ன பண்ண போறேன்? பயமா இருக்கிறது. ஏன் மாமா பயப்படுறியா? லோகத்துல எங்க பார்த்தாலும் போர் நடந்துட்டு இருக்கிறது. ஆமா, எங்க பார்த்தாலும் வெடிகுண்டு வச்சுட்டு இருக்கான். ஆமா, தேங்காய் சைஸ் வேற ஒரு மார்க்கமா இருக்கிறது. குண்டு இருக்குமோன்னு பயமா. ஆமா, நீங்க பேப்பர் பார்க்கல இன்னைக்கு? அட என்ன மாமா, திருவிழாவுக்கு கும்பாபிஷேகத்துக்கு ஒரு லோடு லாரியில தேங்காய் வந்திருக்கு. அதுல அந்த தேங்காயில ஏதோ ஒரு பாம்பு வச்சிருக்காங்களாம். பகவானே பகவான், பயப்படாதீங்க, நான் தான் இருக்கேன்ல. அபேஷ்டோ, நான் தேங்காயில குண்டு இருக்கிறத பத்தி கவலைப்படலடி. வேற இதை இப்படி வச்சு அடிக்கிறச்சே ஏங்காய்க்கு ஏதாவது பாதிப்பு வந்துருமான்னு தான் வருத்தப்பட்டு இருக்கேன். அது இனிமே தான் பாதிப்பு வரணுமா? காய் இருக்குடா, எல்லாமே இருக்கு. வந்திருக்கேன் பாரு, பித்துக்குளி முருகதாசி மாதிரி பெரிய உருமா வேற கட்டிக்கிட்டு. அம்மா என்ன ஓட்டப்பந்தி வைக்க போறீங்களா? பெரிய மனுஷன் புடுறி. சரி சரி சரி, மெதுவா மெதுவா. மாமா என்ன இவ்வளவு நேரம் ஆகுது? பேர் வெட்டிக்கிட்டு இருக்காரு. என்னடா பண்ண சொல்றேன்? அந்த காலத்துல எல்லாம் 2 அடி அடிச்சோன்னா ஜலம் வந்துடும். ரொம்ப வேலை பார்த்துருக்கீங்க. இப்ப வயசாயிண்டே போறது, பம்பா புடிச்சுண்டு 10 அடி அடிக்க வேண்டியது. வராது இனிமே.
ஓடியே அபிஷ்டு. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான். ரெண்டு ஒரே சைக்கிள் தான். அதுல அவனுக்கு சந்தோஷத்தை பத்தி எல்லாம் இறக்காமட்டான். கின்னஸ் ரெக்கார்டு. இல்ல ஒரு டோர் அப்படி இருக்கும்போது கிடையாதுடி. இப்பதான் கிராக்கி கட்டின்னு ஏறுறது. ஐயர் தான் 10 அடி அடிக்கிறாரு அப்படின்னு நிறைய கிராக்கிகள் வர்றது. தோற்றம் அப்படி. உங்க 2 பேருக்கு மட்டுமா இல்ல அங்கிட்டு அங்க என்ன அதோட மோசமா? இதுவும் சேர்ந்துருச்சு ஜீவ சமாதி. அதோட மோசமா? மெதுவா ஐயோ தண்ணியை கீழே விட்டுட்டீங்க. தேங்காய் உடைக்கிறது ஒரு அடியில இப்படி உடைக்கணும்டி. அதுக்கெல்லாம் வந்து ஒரு நல்லா உடைஞ்சிருக்கே. அனுபவம் வேணும். இல்லன்னா அதெல்லாம் கிடைக்காது. அழகா கத்தி வச்சு அறுத்த மாதிரியே இருக்கே. எல்லாம் அவன் செயல். அந்த ஆண்டவன் சொல்றான், இந்த ஐயர் செய்யறான். அந்த புஷ்பத்தை டேண்டே. ஆமா என்ன நட்சத்திரம் அண்ணா நோக்கு நட்சத்திரம் அவனுக்கு மூலம்டா. நட்சத்திரையா உனக்கு மூல நட்சத்திரமா? நோக்க என்னடி நட்சத்திரம் கேட்ட? யார கேட்ட? ஓட்ட இல்ல கேட்ட. இல்லடா கேட்டேன். அப்புறம் என்ன அங்க என்ன அப்புறம் ஓட்ட இல்ல கேட்டேன்னு வருஷத்துக்கு வருஷம் ரேட்டை தாண்டா ஏத்திட்டு போறான். என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரிய மாட்டேன். அம்பி நோக்க என்ன நட்சத்திரம்? சுத்தமா சுத்தமா இருக்கிறதா? நோக்க நட்சத்திரம் ஏய் முகா இல்ல முருகா. ஊரட்டாவி. ஆஹா நம்ம மாமா சுரிய பிடிக்க பகவான் பேருக்கு அர்ச்சனை பண்ணுவோம். ஓம் ததாஸ்தோ ஓம் லதாஸ்தோ. லதா பொம்மனாடிடா கம்மனாடி லதாஸ்தோ சசாஸ்தோ. சசாஸ்தோ கர்மாதிக்கு சொல்ற வந்தன காணும். மாமா அதிகமா அதுக்கிட்டானே கூட்டி போறீங்க. இப்ப வர்ற கிராக்கி இருக்கா வர்றது என்ன பண்ண சொல்றேன். இது ததாஸ்தோ அப்படியே பிடிச்சி சொல்லுங்க. ஓம் ஜோமாய் தேவான் மோம் ஜுங்லாய் தேவான் மோம் நானாய் தேவாய் மோம் ஜுவாய் தேவான் மோம் தேவாய் மோம் நானாய் தேவாய் மோம் தேவாய் மோம் காயாவோடை கிராமத்தார்கள் நாமதேவாஜமம் விழாக்கமிட்டியாளர்கள் நாமதேவாஜமம் தமயேந்திரன் நாமதேவாஜமம் நந்தினி நாமதேவாஜனம பெருமாள்ராஜ் நாமதேவாஜனமாம் மலையேசன் நாமதேவாஜனமாம் சரவணன் நாமதேவாஜனமாம் துரைராஜ் நாமதேவாஜனமோ கர்ணன் நாமதே. மாமா கொட்டாய் விடாம சொல்லுங்க. ஏ கர்ணன் நாமதேவாஜ நாடக அமைப்பாளர் நகரமங்கலம் கண்ணன் நாமதேவாயனமாம். வழக்கம் வழக்கம் வேற தொழில் வேற காலையில் சம்பளங்கும் பழங்குறைஞ்சும் திருச்சி விஜய் நாமதேவாயனமோ. 1000 2000 செலவானாலும் பரவாயில்லை விஜய். குற்றாலத்தில் சீசன் நல்லா ஒரு வரைக்கும் போயிட்டு ஒரு மணி இப்படித்தான் சொல்றீங்க. காருக்கு டிரைவர் நீ தான்டா. இப்போ கவலையே படாத, நீ தான் ஓட்டணும். சமர்ப்பையாமே என்ன பண்றாரு மாமா? என்ன குக்கு குக்கு கிக்கு கிக்கிங்க மந்திரமடி. எது இது மந்திரமா? இருக்கிறதா அட நீங்க வேற இது கமல் ஒரு படத்துல பாடிட்டாரு. அது எல்லாம் அப்படி தாண்டி என்ன என்ன தர்றீங்க? ஐயோ என்ன சாமி கிட்ட போய் தேடுறாரு? மாமா 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 என்ன மாமா? இல்லடா தீப்பெட்டி நேத்து அங்கே சொறி வச்சுட்டு போனேன், இருக்கிறதான்னு பார்த்தேன். என்னடா மாமா என்ன இந்த குழுக்கு குழுக்குறீங்க? வர்றவனா சில பேர் வெறும்பொட்டியை கொடுத்துட்றாங்க. அதனால வாங்கினோன்னு 2 குழு குளிக்க பார்க்குற குச்சி கிடக்கிறதா இல்லையா? வர வர குளிக்க பார்க்க வேண்டி இருக்குடா. என்னடா பண்ண சொல்லு எம்பெருமானே முருகப்பெருமானே முருகா. என்ன மாமா பொட்டிகளும் குச்சிகளும் குச்சியால தயார் பண்றீங்க? அதுக்கு தான் அப்பவே சொன்னேன் உனக்கிட்ட, வெட்டம் புளுத்தி பட்டி வாங்கிட்டு வான்னு. வெட்டும் புளி அதான்டி வெட்டம் வெட்டம் புளுத்தி பட்டிடா. அந்த ஆளுக்கு ஏற்கனவே வேலு வாயில குத்தி வாங்கிட்டு ஒரு அருவாத்துக்கு அதைத்தான் வாங்கிட்டு சொல்றேன். அதை வாங்க மாட்டேன்றாங்க. என்ன பண்ண சொல்றேன். மாமா மாமா எதுக்கு இப்படி ஒண்ணு உங்களை பார்த்து நாங்களும் பயந்துட்டு ஓடுறோம்.
என்ன மாமா மூச்சு வாங்குது, நான் தேய்ச்சி விடவா? லோகத்துல விளையாண்டு பழகுறவன் பூரா எங்கள் ஆண்ட தாண்டி விளையாண்டு பழகு. என்னது முந்தா நாள் பாரு பகவானுக்கு சந்தன காப்பு அபிஷேகம் சொல்லு. இங்க என்னமோ இருக்கிற மாதிரி தூக்கி தூக்கி காமிச்சிட்டு இருக்கா அப்படியே. சந்தன காப்பு அலங்காரம் சொல்லிட்டா. நான் அலங்காரம் பண்ணிட்டே இருந்தேன். சரி. இந்த விளையாட்டு பசங்க சூடத்துக்கு பதிலா பாம்பு மாத்திரை வச்சிருக்காங்க. அச்சச்சோ பத்த வச்சுட்டு புஷ்ஷுன்னு கிளம்பிடுத்து. அதாவது கிளம்புனுச்சே தண்டி அத்தாடி பயந்திருப்படி கரு கருன்னு. ஓகரா கற்பூர தீபாசிரமாம் சமர்ப்பயாமி. எல்லாரையும் நல்லபடியா காப்பாத்த ஐயா. முருகப்பா காலம் தோட முருகப்பா வந்து இறங்கிட்டா. டேய் கொஞ்சம் மேல நிக்கிறேன்டா, கொஞ்சம் மேல நிக்கிறேன்டா, கொஞ்சம் மேல நிக்கிறேன்டா. மாமா நசிங்கிரும். ஏய் என்னடா நம்ம பிரச்சனைக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு தீர்வு கிடைக்க போகுது. ஆமா சாமி அருள்வாக்கு அருள்வாக்கு. நம்ம குடும்பத்துல உள்ள குறையெல்லாம் சாமி கிட்ட கேட்டுருவோமா? ஆமா இந்த அடிவயிற்று பிரச்சனை இருக்குல்ல, அதை கேளு. சாமி அப்படியே வச்சு நிறுத்துறீங்க. நான் ஒட்டு கேட்டு சொல்றேன் சாமி, நினைச்சியா நான் ஒரிஜினல். ஏய் விஜி, இப்ப கொஞ்ச நாளா உனக்கு குழாயில பிரச்சனைடி. ரொம்ப நாளாவே இருக்கு. அதுவும் உனக்கு அடிகுழாயில பிரச்சனை, அடிகுழாயில பிரச்சனை. ஏய் குழாய் பிரச்சனை தீரணும்னா என்ன பண்ணோம்? நீ என்ன பண்ற தெரியுமா? பேசாம அலைகேஷனை வச்சுக்க. அப்படியா? ஏய் வக்கீல் அலைகேஷன் தான் அவர்தான் அடிச்சு வாதாட சொல்லுவான். 6 மாசம் உள்ளதெல்லாம் சொல்றேன். 6 மாசம் சீசன் முடிஞ்சு நான் வீட்டுல இதெல்லாம் போயிருவேன். 24 மணி நேரம் உங்களே தலைக்கிட்டு இருப்பாங்க. வேற என்னடா பிரச்சனை? சாமி ஒதுங்கடி இப்படி வாடா அப்படி. ஏண்டா எருமை மாடு ஆமா காணாம போயிருச்சான். அண்ணா இங்க வாங்க. அது சொல்ற சாமி கேளு. எருமை மாடு காணாம போயிருச்சாடா. ஏமா ஏமா மாடு கிடைக்கணும்னா நான் சொல்ற மந்திரத்தை சொல்லுவியா? டேய் நான் சொல்ற மந்திரத்தை சொல்லுவியா? சந்தே நான் சொல்ற மாதிரி சொல்றான். சந்தே கந்தா சத்தே கந்தா சொந்து குந்தோ சேர்த்து சொல்ற மந்திரத்தை கிண்டல் பண்றியா? சந்தேகம் தான். ஓ மாடு கிடைக்கிறது சந்தேகம் தான். போட மாடு வளர்க்குறாங்க வெங்காயங்க. மாடை வளர்த்தா பால் கறக்க மட்டும் வீட்டுக்கு ஓட்டிக்கிட்டு போறாங்க. மற்ற நேரம் பூரா நடு ரோட்ல ஓட்டி விட்டுறாங்க. அப்படியே வண்டியில போறாங்க. அப்புறம் சாமி வந்த இடத்துல வந்து மாட்டை காணும் மசிரை காணும்னு. என்னடி உன் பிரச்சனை? சாமி சொல்றி. ரொம்ப நாளாவே குழந்தை இல்லையா? அது ஒரு பெரிய கவலைப்படாதே. 2 பையன் புகுந்து கலக்குறாண்டி. ஏய் 2 பையன் புகுந்து கலக்குறான். ஒருத்தன் அக்கனி புத்திரே, ஒருத்தன் மயான வீரே. இவன் 2 பேர்த்தையும் ஒதுக்குறேன். ஏய் விடிய காத்தால நான் வர்றேன்டி. வந்து தோசையை கிளிக்கணும். எப்பா தோஷத்தை விரட்டணும்டா. அப்புறம் பாரு பிள்ளை என்னை மாதிரி விளையர்னு பிறக்கும். எந்த குறையும் இருக்காது. வேற என்ன பிரச்சனை? உண்மையிலே உண்மையா தான் வந்திருக்கா இல்ல ஏமாத்துறாரா? எனக்கு சந்தேகமா இருக்கு. நம்ம மனசுக்குள்ள நினைக்கலாம் அவர் சக்கு சக்குன்னு சொல்றாரு. அந்த சூட தேடு வாயில கொளுத்து போடுவோம். பகவான் மலையேறிட்டார். அப்போ விறகோட தான் இறங்குவார் கீழே. கொலகார பயலு. இன்னைக்காவது பரவாயில்ல. கையில வாயில ஏத்தலாம்னு தான் சொன்னாங்க. முந்தா நாள் ஒரு கம்பெனி வந்தாங்க, தலையில சூடத்தை வச்சுட்டாங்கடா. பயந்து பயந்து கிடக்குங்க வர. ரெண்டு ஐயா வேறு பித்தக்குடி முருகதாஸ் எப்படி நிற்கிறாருன்னு பாருங்க. ஒரு பாட்டு ஒன்று பாடுங்களே முருக மேலே. ஐயோ வேண்டாம், அதுதான் வாயில் கடவாயை கிழிஞ்சு போச்சுல்ல, அதனால அப்படித்தான் இருக்கும். வா படுத்தா தூக்கம் வருதடி. பிரண்டு பிரண்டு படுப்பியே.
2 பைய போட்டுக்கிட்டு அமுக்கிற மாதிரி இருக்குமே. கம்மியா சொல்றீங்களே. எதுடி? ரொம்ப கவனமாக இருக்கணும்டி. நாடக உலகத்தில் பொம்பளையிலே கிடைக்கல. இருக்கிற பொம்பளையில காப்பாற்றுறதே பெரிய புடப்பாக இருக்கு. உனக்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன். என்ன சாமி? எல்லாரும் என்னைய மாதிரி நல்லவனா இருப்பான்னு நினைக்க. யார் நீங்களா சாமி? 2 பேரையும் ஒரு ஒழுங்குல வைக்கலாம். இப்படி வா. எம்பெருமானே முருகப்பெருமானே. மாமா என்ன ஒட்டை எடுத்துக்கு அந்த ஏரியாவை பிரச்சனை வரும். அந்த ஏரியாவை பிளாக் பண்ணி கேட்காதீங்க, நீங்க போடுங்க. அண்ணா எந்த பையன் தம்பி நோக்க என்ன பிரச்சனை? ஆமா, நாடகத்தை விட்டு வந்து படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. ஓ, அதுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்க. ஓ கோக்கே காப்பி பாது 145 155ன்னு 2 இருக்கு. சரி, ரெண்டையும் ஒன்றா வாங்கி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு தூக்கம் அப்படி வரும். நாடகத்துக்கே போக வேண்டாம், அந்த அளவுக்கு தூக்கம் வரும். அப்புறம் ஆமாம் வாங்கின நாடகத்துக்கு என்ன போக வேண்டாம், சங்கத்தில் அபராதம் போடுவாங்க. அப்புறம் பாரு எப்படி தூக்கம் வருதுன்னு. இனிமே பயம் இல்லையே. எம்பெருமானே முருகப்பெருமானே, இது யாருன்னு தெரியுதா முருகா? உன் குறை தீரணும்னா கவலைப்படாத, முருகனை ஒரு சுத்து முருகனை சுத்திட்டு வா. பிடிச்சு பாக்குறேன்டா, முருகனை சுத்திட்டு வா. போ, முருகனை சுத்து, எந்த குறையும் வராது இந்த குழந்தை. இங்கிட்டு திருப்புங்களா? ஏண்டா முருகனை சுத்தி வாங்கடான்றே, முருகனை போய் திருப்பி வச்சுட்டு சிலைய. பகவானே, முருகனும் சொல்றதெல்லாம் கேட்கிறாரு பாரு. முடியல, கொன்றுவாங்க நம்மளை. சரியான நேரத்தில் ஆரம்பிச்சிருக்கணும்டா. வேற என்ன பண்ண சொல்றேன், கொஞ்சம் லேட் ஆனது, எல்லாம் பிளாக் ஆகுது எல்லாமே. எம்பெருமானே முருகப்பெருமானே, கண்ணை மூடி என்னை நினை, எந்த பிரச்சனையும் இருக்காது. எம்பெருமானே முருகப்பெருமானே, இந்த குழந்தைக்கு நீதான் நின்று காமாடு தலமாடு காப்பாற்றணும். இந்த பிள்ளையை நீ காப்பாற்றணும் முருகா. முருகப்பெருமானே, முருகா முருகா, கவலைப்படாது வேண்டாம்பே. இன்னிசை வேந்தன் பொய்கைப்பட்டி CS சமயேந்திரன் வேடன் விருத்தனாக நடித்து கொண்டிருக்கும் முருகப்பெருமான் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்த. நடக்கட்டும், ஒன்றும் தவறு முருகன் திரும்புகிற முருகன் அத்தானே இருக்கார். சுற்றி விட்டா சுத்துறாரு முருகன். நகலாமல் நிற்கணுமா இல்லையா? ஆஹா, என்னடா உன் பிரச்சனை? என்னடா என்ன பிரச்சனை? ஒன்றும் வேலை செய்யலையா? வேலை செய்யலைன்னா பேசாமல் விட்டுற வேண்டியானே. இதே கோலத்தில் எப்போதுமே இருக்கலாமே. மாத்திரை வாங்கி போட்டாப்புல மாத்திரை கம்பெனிக்காரன் திட்டுறானா? எந்த மாத்திரையும் வேலை செய்ய மாட்டேங்குதான். கவலைப்படாத, உனக்கு சாலாமிஸ்ரீன்னு ஒன்று இருக்கு, அதை வாங்கி தரேன், எந்த பிரச்சனையும் வராது. அதெல்லாம் அதுக்கு நிறைய மருந்து இருக்கு, சொல்லுவேன். ஜாதிக்காய், ஜாலமுந்திரி, ஏலக்காய், இளமுந்திரி, பச்சைக்கப்புறம் பாதா பருப்பு, பிஸ்தா பருப்பு, மதனக்காம சித்தா, அதெல்லாம் நிறைய இருக்கிறது. அது 3 நாளைக்கு வச்சு ஐயா வைக்கியா. எல்லாமே தெரியும்டா, எல்லாம் தெரியும். இந்த குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் சாமி, இந்த குழந்தைக்கு போக போக நல்லா இருக்கணும். நல்லா இருக்கா? ஐயோப்பா, என்ன சாமி நீங்களே பயப்படுறீங்க? வந்த பக்தர்கள்ல முருகனுடைய அருள் உனக்கு தாண்டா கிடைச்சிருக்கு. அள்ளி விட்டு எறிஞ்சிருக்காரு பாரு பகவான். ஆஹா அரோகரா 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 அரோகரா. டேய் எல்லாம் ரோக்கரா அரோகரா.